Hello all, welcome to Purni's Lifestyle. இன்னைக்கு Sunday special chicken biryani, boiled egg, onion raita, அது கூட ஸ்வீட். யூஸ்வலாக நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்போவுமே ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம், அதனால் ஒரு கப் கேக் வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சிக்கன் பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதோட எல்லா ஸ்பைசஸும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு ஜாதிக்காய், சின்னதாக ஜாதிக்காய், ஸ்டார் அனைஸு, மராட்டி மொக்கு, சோம்பு, ஜாவித்ரி, அதே மாதிரி கல்பாசி, இது எல்லா பொருட்கள் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கசகசா, முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் அதோட வெறும் பே லீஃப் மட்டும் போட்டுட்டு ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதோட தேவையான அளவு மிளகாத்தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு டொமேட்டோஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தயிர் போட்டிங்கன்னா உங்கள் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கூடவே மஞ்சள் தூள், கறி மசாலா தூள், என்னோடய குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டு நல்லா சிக்கனில் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணியை அளந்து ஊற்றிடணும். நல்லா தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொதித்த உடனே இதில் இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடுறேன். நல்லா உப்பு காரெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கடைசியாக ரைஸை போட்டுட்டு மேலே புதினா இலைகள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதோடவே கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் சேர்த்து குக்கரை மூடிட்டேன். ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணால் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக தான் போட்டேன், ஏன்னா நல்ல ஜூஸியாக வந்திருந்தது, சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பேச்சுலர் பாய்ஸு, சின்ன பொண்ணுங்க, இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறவங்க யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.